கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். வேதாகம விடுகதைகள் பாகம் 7. இந்த விடுகதைகள் எல்லாம் தேவையா என்று நீங்கள் நினைக்கலாம். பள்ளிக்கு செல்லும் முன் பையன் கேட்டான், மம்மி இன்றைக்கு என்ன டிஃபன்? இட்லி என்றால் மம்மி. இட்லியா? ஆம், இட்லி என்றதுமே பசங்களுக்கு வெறுப்பாக இருக்கிறது. அதுபோல் பைபிள் படிக்கிறதுக்கு சிலருக்கு வெறுப்பாக இருக்கிறது. மாலையில் வந்த சிறுவன் மளமளம் என்று சாப்பிட்டு, செம டேஸ்டாக இருக்குமா, இது என்ன டிஃபன் என்று கேட்டான். இதுதான் இட்மா ஃப்ரை என்றால் மம்மி. காலையில் நீ வேண்டாம் என்று சொன்ன 4 இட்லியும் உதிர்த்து எண்ணெய், கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்தேன். இட்லி உப்புமா வந்தது. அதைத்தான் நான் நாசுக்கா இட்மா ஃப்ரை என்றேன் என்று சொன்னாள் மம்மி. ஆம், அதுபோல் விடுகதை, மனக்கணக்கு, பைபிள் ரன்னிங் ரேஸ் என்று புதுமையாக போட்டு எப்படியாவது பைபிள் படிக்க ஆர்வத்தை தூண்டவே இந்த விடுகதைகள். சரி, விடுகதைக்கு போகலாமா? 36வது விடுகதை. சோம்பேறி மாணவனுக்கு சுறுசுறுப்பு வாத்தியார். சோம்பேறி மாணவனுக்கு சுறுசுறுப்பு வாத்தியார். அந்த வாத்தியார் பெயர் என்ன? சரியான பதில் எறும்பு. வசனம் நீதிமொழிகள் 6:6. சோம்பேறியே, நீ எறும்பினிடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள். 37வது விடுகதை. நாற்று நல்ல நாற்று, நல்ல மருந்து நாற்று, ஆண்டவரின் நாற்று, அது ஆனந்த நாற்று. அந்த நாற்றின் பெயர் என்ன? சரியான பதில் மன மகிழ்ச்சி நாற்று. ஆதார வசனம் ஏசாயா 5:7. ஆண்டவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. நல்ல மருந்து நாற்று என்பதற்கு நீதிமொழிகள் 17:2 சொல்லுகிறது, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், அதாவது மனமகிழ்ச்சி நல்ல மருந்து. 38வது விடுகதை. ஒளி வீசி பிரகாசித்த விளக்கை ஊதி அணைத்ததாம் ஒரு குள்ளநரி. அது யார் யார்? சரியான பதில் யோவான் ஸ்நானன், ஏரோது ராஜா. வசனம் யோவான் 5:35. யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். மாற்கு 6:28. யோவானை ஏரோது ராஜா சிரச்சேதம் பண்ணினான். 39வது விடுகதை. வெள்ளையானவன் பிள்ளையானான், பிள்ளையானவன் வெள்ளையானான். அது யார் யார்? சரியான பதில் 1 குஷ்டரோகி நாகமான், 2வது வேலைக்காரன் கேயாசி. வசனம் 2 ராஜாக்கள் 5:14. அப்பொழுது குஷ்டரோகி நாகமான் யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல் மாறிற்று. 2 ராஜாக்கள் 5:27. உடனே கேயாசி உறைந்த மலை நிறமான குஷ்டரோகி ஆனான். 40வது விடுகதை. ஊரே உறங்கியது, உயரத்தில் இருந்த ஏரி உடைந்தது, உணர்ந்த மீன்கள் எதிர்நீச்சல் போட்டு பிழைத்தது, உணராத மீன்கள் உப்புக்கடலில் விழுந்து அலறியது. அது என்ன? சரியான பதில் இயேசுவின் 2ஆம் வருகை. ஆதார வசனம் மத்தேயு 24:39. ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்தில் நடக்கும். ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். அதாவது வானத்தின் மதகுகள் திறந்தது, கலிலேயா கடல் உடைந்தது, உயிருள்ள மீன்கள் எதிர்நீச்சல் போட்டு பிழைத்தது, உணராத மீன்கள் சவக்கடலில் விழுந்து அலறியது. விடுகதைகள் தொடரும்.